நீட் ஸ்கேம் இந்தியா முழுவதும் தற்போது அதிகம் பேசப்படும் ஒரு வார்த்தையாக மாறியுள்ளது. ரீநீட் என்ற ஹேஷ்டேக்கும் தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் 4ஆம் தேதியே எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி வெளியானது மாணவர்கள், கல்வியாளர்கள், பொதுமக்கள் என பலரிடம் ஒருவித குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. கடந்த 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 0 மட்டுமே. அதேபோல் கடந்த ஆண்டில் தேசிய அளவில் முழு மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2 மட்டுமே. ஆனால் நடப்பாண்டான 2024இல் மட்டும் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண், அதாவது 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியானது எப்படி? அதிலும் ஒரே தேர்வு மையத்தில் இருந்து 8 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெறுவது எப்படி சாத்தியமாகும் என்று கல்வியாளர்கள் உட்பட பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மதிப்பெண்களில் குளறுபடிகள் இருக்கின்றன என புகார்கள் எழுப்பப்பட்ட பிறகு சிலருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன என்ற தகவலை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியான தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. இவையெல்லாம் சந்தேகங்களை எழுப்புவதாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் பலர் குற்றம் சாட்ட தொடங்கினர். இது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறுகையில், பொதுவாகவே நீட் தேர்வு என்பதே குழப்பமான ஒன்று. நீட் தேர்வு என்பதே தேவையற்ற ஒன்று. நீட் தேர்வில் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீட்டிலிருந்து விலக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற வகையிலான நிலையை கொண்டிருப்பதுதான் தமிழக அரசு. அந்த வகையில் தொடர்ச்சியாக பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீங்கள் சொன்னதைப் போல இந்த ஆண்டு நீட் தேர்வில் மட்டும் 720க்கு 720 என்கின்ற வகையில் மதிப்பெண் பெற்றவர்கள் 67 பேர். இதுதான் மிகப்பெரிய சந்தேக புயலை கிளப்பியிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு, நம்முடைய விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவர் உள்ளிட்டு 2 பேர். ஆனால் இந்த ஆண்டு அது 67ஆக இருக்கிறது. அதனால்தான் இப்போது சந்தேகம் வலுத்திருக்கிறது. இதில் ஒரு பெரிய விந்தை என்னவென்றால், ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு தனியார் அந்த நீட் கோச்சிங் சென்டரில் மட்டுமே அங்கே பயின்றவர்கள் 7 பேர் 720க்கு 720 பெற்றிருக்கிறார்கள். அந்த 7 பேருடைய வரிசை எண்களும் தொடர்ச்சியாக இருப்பது என்பது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பதிவாக இருக்கிறது. இன்னொரு கேள்வியும் கூட தற்போது எழுகிறது. அதாவது இந்த நீட்டுக்கான வினாக்கள் எண்ணிக்கை 180. இந்த 180 வினாக்களுக்கு 4 மதிப்பெண்கள். அந்த வகையில் தான் 720 மதிப்பெண்கள். ஒருவர் ஒரு வினாவை தேர்ந்தெடுக்காவிட்டால் 4 மதிப்பெண் குறைந்துவிடும். வினா சரியாக எழுதியிருந்தால் 4 மதிப்பெண் கூடும். ஒரு வினாவை தவறுதலாக எழுதியிருந்தால், தவறுதலாக குறிப்பிட்டால், அவருக்கு 4 மதிப்பெண்ணோடு சேர்ந்து ஒரு அபராத மதிப்பெண் குறையும், 5 மதிப்பெண் குறையும். இதுதான் அந்த தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை எழுதுகிற போது வைத்திருக்கிற கண்டிஷன். எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லப்படுகிற அந்த தேசிய தேர்வு முகமை 180 வினாக்களை கொடுத்து 4 மதிப்பெண்கள் ஒரு வினாவுக்கு என்று அறிவித்து, ஒரு வினா எழுதவில்லை என்றால் 4 மதிப்பெண் குறைவு என்று அறிவித்து, ஒரு வினாவை தவறுதலாக எழுதினால் 1 மதிப்பெண் அபராதம் என்று அறிவித்து அந்த தேர்வை நடத்துகிறார்கள். ஆனால் தற்போது வெளிவந்திருக்கிற இந்த தேர்வு பட்டியலில் 720க்கு 718 719 வந்திருக்கிறது. ஒரு கேள்வி தவறாக இருந்தால் 716 வர வேண்டும். அல்லது ஒரு கேள்வி தவறு, அதற்கு அபராத மதிப்பெண் விதிக்கப்பட்டிருந்தால் 715 வந்திருக்க வேண்டும். இதில் 718 வருவதற்கு வாய்ப்பில்லை, 719 வருவதற்கும் வாய்ப்பில்லை. இந்த 718 719 எப்படி வந்தது என்று இன்றைக்கு கல்வியாளர்கள் வினா தொடுக்கிறார்கள். இதில் இருந்து பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் அந்த தேசிய முகமை என்ன சொல்லுதுன்னா, கருணை மதிப்பெண்களை போடுகிறோம் என்கிறார்கள். இந்த கருணை மதிப்பெண்கள் எப்போதிலிருந்து தொடங்கப்பட்டது,
யாருக்கு இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படும் கேட்டால் சொல்லுகிறார்கள், உச்சநீதிமன்றத்தின் ஆணை கருணை மதிப்பெண்கள் வழங்குவது என்று சொல்லுகிறார்கள். நாம் கேட்பது, உச்சநீதிமன்றம் எப்போது அறிவித்தது, எந்த வழக்கில் அந்த தீர்ப்பு கிடைத்தது, அப்படி அந்த தீர்ப்பின் நகலை ஏன் வெளியிடவில்லை, டிரான்ஸ்பரண்டாக ஏன் சொல்லப்படவில்லை? இப்போது இந்த தேர்வை பொறுத்தவரை இந்தியா முழுமைக்கும் 23,33,297 பேர் எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் கருணை மதிப்பெண் வழங்கப்படுவது தெரியுமா? கருணை மதிப்பெண் எதற்காக வழங்கப்படுகிறது என்று சொன்னால், நேரம் தாழ்ந்து வருபவர்கள், நேரமின்மை, கால தாழ்ச்சி, அந்த ஒரு விஷயத்திற்காக கருணை மதிப்பெண் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருணை மதிப்பெண் பற்றிய எந்த விஷயத்தையும் இதுவரை அரசு வெளிப்படுத்தவில்லை என்பது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. யாருக்கு எப்போது எங்கே நேர பற்றாக்குறை ஏற்பட்டது என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு சென்டர்லேயும் தேர்வு எழுதும்போது அவங்க துப்பட்டா போத்தின்னு போனாங்க, காதில் கம்மல் போட்டிருந்தாங்க, தொங்கட்டாம் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் கூட செய்தியாச்சு. ஆனால் இந்த நேர பற்றாக்குறை எந்த சென்டரில் ஏற்பட்டுச்சு, எத்தனை மாணவர்களுக்கு அந்த நேர பற்றாக்குறை நடந்தது, அதனால் அவர்களுக்கான அந்த பாதிப்பு என்னங்கிறத இதுவரையிலும் சொல்லலை. இப்படி சொல்லாமல் திடீர்னு உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி நாங்கள் கருணை மதிப்பெண் தருவோம் என்று சொன்னது எந்த வகையில் நியாயம்? எத்தனை தேர்வர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது என்கின்ற அந்த விஷயத்தையும் சொல்லணும். அதனால் இப்படிப்பட்ட முறைகேடுகள், விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு நீட் எழுதிய மாணவர்களுக்கு 720க்கு 650 எழுதினவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம். என்னென்னா, இப்போ 67 பேர் முதல்நிலை மதிப்பெண்ணே பெற்றிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு எளிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைப்பது என்பது மிகப்பெரிய கடினம். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். நீட்டில் இருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் நீட்டுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கல்வியாளர்கள் கண்டிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதற்கு தேசிய தேர்வு முகமை நிச்சயம் பதிலளித்தே தீர வேண்டும். மேலும் நீட் தேர்வு முடிவு 10 நாட்களுக்கு முன்னதாகவே வெளியிட்டதற்கான அவசரம் ஏன்? பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாடே அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் போது நீட் ரிசல்ட்டை வெளியிட்டால் இது தொடர்பான சர்ச்சைகள் பெரிதாக கவனம் பெறாமல் அடங்கிவிடும் என்று தேசிய தேர்வு முகமையான NTA நினைத்ததா? ஒரே தேர்வு மையத்தில் இருந்து 8 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெறுவது சாத்தியமா போன்ற பல கேள்விகளுக்கு நீட் தேர்வு பயிற்சியாளர் கார்த்திகேயன் பதிலளித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஆற்றுப்படை அறக்கட்டளை மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக நீட் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். அதாவது எல்லாமே NTA அஃபீஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் 14 வர வேண்டிய ரிசல்ட் வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்ததுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே NTA வந்து சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்க தான் பார்ப்போம், அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்மிஷன்லாம் சீக்கிரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் இந்த நீட் ஸ்கேம்னு பேசிகிட்டு இருக்கிறது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 2 விஷயம். ஒரு இந்தியாவில் UPSC JEE அட்வான்ஸுக்கு அடுத்து நீட்டு வந்து ரொம்ப கடினமான ஒரு தேர்வுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு தேர்வுக்கு 67 பேர் எப்படி வந்து 720க்கு 720 வாங்குவாங்கன்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் இன்னும் நம்ம வந்து உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்த 8 மாணவர்கள், அதுவும் ஒரே அறையில் இருக்கவங்க 720க்கு 720 வாங்கியிருக்கவங்க வந்து ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அது உண்மையாக எத்தனை பேர் உழைப்பு போட்டு அவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. எத்தனை பேர் வந்துட்டு வேறு ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி வாங்கியிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, NTA முதல் இதில் வந்து தகுந்த ஆதாரத்தோட இது உண்மையாகவே ஸ்கேமா இல்லை உண்மையாகவே 67 மாணவர்கள் படித்து உழைச்சி கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்களான்றதை வந்துட்டு அவங்க தான் வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லணும். ஏன்னா ஒரு மாணவனும் கஷ்டப்பட்டு படித்து ஒரு அப்ளிகேஷன் ஃபீ கட்டி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதை மட்டும் பொறுப்பு இல்லை, அதில் வர மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் வந்துட்டு ஆதாரத்தோட மாணவர்களுக்கு கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது இன்னைக்கு போகிற மாதிரி இருக்குது. இது இன்னும் முக்கியமான விஷயம், இந்த கிரேஸ் மார்க் 718 719 அதிகபட்சம் 720க்கு அடுத்து வரக்கூடிய மார்க் 716 இல்லைனா 715 தான். இது எப்படி வந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறப்போ NTA முதல் படியாக என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த மாதிரி வந்துட்டு
சென்டரில் டைம் எங்களுக்கு கொடுக்கல, எக்ஸாம் லேட்டாக ஆரம்பிச்சது அப்படின்னு நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. நாங்கள் அவங்களோட கேஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு நம்ம எடுத்து பார்க்குறப்போ 2018 கிளாட் எக்ஸாம், அதாவது இந்த லா எக்ஸாம் வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு சில மையத்தில் வந்துட்டு இந்த சர்வர் ப்ராப்ளம்னால எக்ஸாம் வந்து லேட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைமில் எல்லா சென்டர்லேருந்தும் எல்லா பசங்கக்கிட்டேருந்தும் ஆன்லைனில் ஒரு க்ரீவன்ஸ் வாங்கி எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட கருத்தை எடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. அந்த கிரேஸ் மார்க்கும் வந்து இப்போது அரை மணி நேரம் தள்ளி போயிருக்குன்னா இவ்வளோ மார்க்கு, 15 நிமிஷம் தள்ளி போயிருக்குன்னா இவ்வளோ மார்க்குன்ட்டு தெளிவாக அவங்க ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணி கொடுத்தாங்க. அப்போது எனக்கு அடுத்த என்ன கேள்வினா, இங்கே எந்த அடிப்படையில் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டர்லையும் எவ்வளோ டைம் ஆச்சுன்னு எதுவுமே சொல்ல. இவங்க என்டிஏ நோட்டீஸில் 1563 கேண்டிடேட்டுக்கு நாங்கள் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த இந்தியாலையும் 1563 மாணவர்களுக்கு தான் வந்து சென்டரில் டைம் லேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சே 10 மாணவர்கள் 10 சென்டரில் வந்து டைம் லேட் ஆச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் இன்னும் உள்நோக்கி பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியா இவங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஆல் ஓவர் இந்தியா வந்து மாணவர்கள்கிட்ட சென்டரில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு கேட்டு அதுக்கப்புறம் வெளிப்படையாக இந்த டைம் இவ்வளோ இருந்துருக்கு, நாங்கள் இவ்வளோ கிரேஸ் மார்க் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தால் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும். அந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ இதெல்லாம் தாண்டி பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, 67 பேர் 720 வாங்கியிருக்காங்க. இப்போ இதனால என்னங்க பின் விளைவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 2023 600 மார்க் வாங்கினவரவன் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 25,000 30,000. இன்னைக்கு அதே 25,000 30,000க்கு ரேங்க் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 660 மார்க் கிட்ட இருக்கு. அப்போது 620 மார்க் வாங்கினவன் எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்க நிலைமை இன்னைக்கு இந்த எக்ஸாம் கொண்டு விட்டுருக்கு. அப்போது நம்ம நீட்டு எக்ஸாம் வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த எக்ஸாம் அந்த ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி இருக்கா? ஒரு 67 பேர் 720 வாங்குறாங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ், இது வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் சைட்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸாக போகும். இந்த இன்ஸ்டியூட் 720 வாங்கிட்டாங்க, அடுத்து நம்ம வாங்கணும், நம்ம பசங்க வாங்கணுன்ட்டு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட ஹெட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க டீச்சர்ஸ் கிட்ட அதை ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அப்போ எல்லாருமே எதை நோக்கி போவோம், ஒரு 720 வாங்கணும் தான் நோக்கி போவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தத்தின் உச்சக்கட்டத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாணவர்கள் நலன் கருதி கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு வரணும். எக்ஸாம் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான். ஒரு சில பயிற்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் பேப்பர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஏன்னா இன்றைக்கி சிலபஸ் ஈஸியாகிடுச்சுங்க, பேப்பர் ஸ்டாண்டர்ட் ஈஸியாகிடுச்சு. ஆனால் 200 கேள்விகளும் ஒரு பேப்பரில் வரதை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எத்தனை பேர் அதை நம்புகிற மாதிரி இருக்குது? கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி ஒன்றா ஒரு 23 லட்சம் பேருக்கு வந்து என்டிஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அத்தனை மாணவர்களோட மனநிலையும் வந்து அவங்க கருத்தில் கொண்டு இந்த வாட்டி ஏன் நடந்ததுன்றதுக்கு ஒரு விடை மட்டும் சொல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கணுன்றது வந்து ஒரு பொறுப்பாக கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கணும். அதே மாதிரி வினாத்தாள் வந்து நிறைய இடத்துல வந்து கசிந்ததாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வந்திருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மையிலே வந்து இப்போ வினாத்தாள் கசிவு இருந்தாலும் வந்து இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்டுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேர் வந்து உடச்சிட்டாங்க. ஸோ நீட்டில் வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஈஸியாக பாஸ் ஆகிடுவாங்க அப்படின்றக்கும். ஸோ இப்போ நீட் இந்த கிராக் பண்ணும்போது இதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் வந்து புதுசாக எதனா சிலபஸ் கொண்டு வருவாங்களா, வேறு மாதிரி எதனா மாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது இவங்க திருப்பி சிலபஸ் மாற்றி எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே என்னென்னா குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸோ இம்ப்ரூவ் பண்ணலாம். மேபி அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சு எவ்ரி இயர் கொஷின்ஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேபி அந்த எக்ஸ்பர்ட் டீமை மாற்றலாம். ஆர் வந்து ஸ்டாண்டர்ட் இப்போது நம்ம நிறைய எக்ஸாம் எடுத்திங்கன்னா 70-30 70-20-10 ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 70% ரொம்ப சுலபமான கேள்வி, 20% கொஞ்சம் மாடரேட், 10% டிஃபிகல்ட்டுன்னு. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து உண்மையாகவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட அந்த ஒரு எசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேபி அவங்களோட கொஷின் பேட்டர்னையும் கொஞ்சம் கவரேஜாக அவங்க மாற்றினா பெட்டராக இருக்கும்ன்றது. ஏன்னா இது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அடுத்த வாட்டி அப்போ என்ன ஆகும், 67ன்றது 120 200 ஆச்சுன்னா அப்போ 650 வாங்கினவனுக்கு எம்பிபிஎஸ்ஸே கிடைக்கலன்ற ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா அப்புறம் டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்கங்க. அதுதான் இன்றைக்கி நான் இங்கே பார்க்குறேன். இப்போது சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் ரீநீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீநீட் அப்படின்றத நடத்த வாய்ப்பு இருக்கா? என்டிஏ வந்து இதுக்கு எதனா முன்னெடுப்பாங்களா?
ரீநீட்டுன்றதை நம்ம திருப்பி பார்க்குறப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. திருப்பி அப்ளிகேஷனில் ஆரம்பித்து இப்போ ஆல்ரெடி மற்ற கவுன்சிலிங் போயிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா திருப்பி இதே சிஸ்டம் அவங்க திருப்பி எடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கரிக்குலம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ அடுத்த எம்பிபிஎஸ் கரிக்குலம் வந்து ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கணுன்றது சர்க்குலர் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ரீநீட்லாம் வச்சு இதுவானா திருப்பி ஆகஸ்ட்குள்ளே ஆரம்பிப்பாங்களன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அகெயின் இதுக்கான பதில் என்டிஏ கிட்ட மட்டும்தான் வந்து இருக்குது. முதல்ல இந்த 718 719 ஸ்கேமுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நம்பர் வராமல் இருக்கிறத அவங்க பார்த்துக்கணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்டிஏ கிட்ட. நீட்டில் டாப் ரேங்க் எடுக்கும் ஒரு மாணவர் முதல் சாய்ஸாக தேர்வு செய்வது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை தான். நாட்டிலேயே சிறந்த மருத்துவக் கல்லூரியான அதில் 56 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இந்த ஆண்டு டாப் ரேங்க் எடுத்தவர்கள் 67 பேர் என்பதால் அவர்களில் 11 பேருக்கு அங்கு இடம் கிடைக்காது. டாப் ரேங்க் எடுத்தும் எய்ம்ஸ் சேர முடியவில்லை என்ற விசித்திரமான சூழல் ஏற்பட்டுள்ளது. சரி, எந்த 11 பேருக்கு இடம் கிடைக்காது? அதற்கு பல்வேறு விதிமுறைகள் வகுத்துள்ளனர். அவற்றில் ஒன்று அப்ளிகேஷன் நம்பர் அடிப்படையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது. அப்ளிகேஷன் நம்பர் பின்னால் இருந்தால் அவருக்கு இடம் கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற விதிமுறைகள் அநேகமாக உலகில் எங்கும் இருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.